ஸோ ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் புது மார்க்கெட்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? சார் உங்கள் பிஸ்னஸோட பிராண்டிங் சீக்ரெட் என்ன சார்? Naturals and Reliance. Two big names. Is this happening? ஸோ நீங்கள் ஒருத்தர் ஹையர் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி குவாலிட்டிஸ் பார்ப்பீங்க உங்கள்கிட்ட? ஒன் புக் தட் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அண்டர் யோர் கைடன்ஸ் அவங்க மந்த்லி என்ன மார்ஜின் பண்ணலாம்? நல்ல ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? நம்ம மீட்டிங் பாட்காஸ்ட்டுக்கு வரக்கு முன்னாடி வென் ஃபார் அ ஹேர் கட், என்னோட ரெகுலர் பார்பர். ஸோ அவர் படிக்கலை. அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிங்கை தான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவர் என்ன சொன்னார், எப்பா எனக்கு அவர்கிட்ட 2 கொஸ்டின் கேட்கணும், நான் சொன்னேன்னு சொல்லி கேளு. நாங்கள்லாம் பெருசாக படிக்கலை, இப்போ இன்றைக்கி வர்றவங்க எல்லாம் இந்த டெக்னாலஜி தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு ஏஜ் ஆயிடுச்சு இப்போ எங்களால் இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2-3 பிரான்ச் தான் எங்கள் சிட்டி லெவலில் வச்சுருக்கோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனே எங்களால் தெரியல. அப்படியே ஒரு டைலமாலேயே இருக்கோம். இதுக்குள்ளே வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வளர்ச்சிக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 65-70 ஆக போகுது. நான் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்படி ட்ரெயின் பண்ணாலும் வெளியே போயிடுறாங்க. இப்போவுமே என்னால் எனக்கு இது பிடிச்ச கலை, பட் என்னால் அதை விடவும் முடியல, அதனாலயும் என்ன பார்த்துக்க முடியல. நான் கேட்டேன்னு சொல்லுப்பா. இன்னும் அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 68 சார். 68-70. அவர் இந்த பக்கம் ஒர்க் பண்றதே பெரிய விஷயம். He's still working. He's very healthy sir. Very healthy. அவர் வந்து ஒர்க் பண்றதே வந்து அவருக்கு பாராட்டணும் அவரை. ஏன்னா இந்த வயசுல அவரால் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் ஆஃப் தி ஓல்டர் ஜெனரேஷன் ஐ திங்க் இது அவங்களால ரிட்டையர் ஆக முடியல. ட்ரூ. அந்த பிளான் அவங்கள இன்னைக்கு அது அவங்க பிளான்ல, அவங்க மைண்ட்லேயே இல்லை. அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அவர் ரிட்டையர் ஆகணும்னு நான் சொல்ல வரல, டைமை குறைச்சிக்கணும். ஓகே. அவரால் இனிமேலும் நின்று இந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. ஓகே, இனிமேல் அவர் 4 ஹவர்ஸாக குறைக்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸாக குறைக்க சொல்லுங்க. கடைசியாக அவர் ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணட்டும், மன திருப்திக்கு. மன திருப்திக்கு. அவர் சில கஸ்டமரை இது பண்ணுறது, அவர் கட் பண்ணாருன்னா 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார். ஓகே ஓகே ஓகே. அவர்கிட்ட தானே வராங்க. கண்டிப்பாக அந்த லெவலுக்கு அவர் வரணும். ஓகே. அதை அவருக்கு மைண்டில் ஃபர்ஸ்ட் அவர் ரிட்டையர் ஆகணும், ஸ்லோவாக அவர் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணுன்றது இருக்கணும். அவர் செகண்ட் லைன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவர் அவருக்கு கூட இருக்கவங்களே நிற்கிறாங்கன்னு இல்லாமல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆக்க சொல்லுங்க அவர். ஓகே ஓகே. அவர்கிட்ட ட்ரைனிங் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட சொல்லுங்க. அவருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஏன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் அ வெரி இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்லி சேனல். ஈஸி. நீங்கள் அவருக்கு இன்ஸ்டாகிராம் கற்றுக் கொடுத்து அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு இவர் இப்படி பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாருன்னா அவருக்கு பிஸ்னஸும் செட் ஆகும், அவருக்கு ட்ரெயினிஸும் நிறைய பேர் வருவாங்க, அவருடைய ஒர்க்கிலோடைய இதுவே மாறிடும் உங்களுக்கு. அதுதான் அவர் பண்ணணும். ஆல்ரெடி திரும்ப திரும்ப பழைய வேலையை பண்ணக்கூடாது, அவர் அந்த வேலையில் இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது நான் என்னுடைய ஃபோக்கஸ், இந்த ஜீனியஸ்க்கு ஃபார்முலா சொல்கிறது என்னென்னா, ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம் ஈக்குவல் டு ஜீனியஸ். ஓகே. ஃபோக்கஸ் இஸ் யுவர் எபிலிட்டி டு சே எஸ் டு தி ஒன் திங் அண்ட் த டிசிப்ளின் டு சே நோ டு தி 99 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இஃப் யூ சேஸ் 2 rabbits யூ வில் கேட்ச் நெய்தர். முயலை மாற்றாதீங்க, முயலை எப்படி பிடிக்க போறீங்கன்ற மெத்தடை மாற்றுங்க. ஓகே. யூ ஷுட் பி ஃபர்ம் ஆன் யுவர் டிசிஷன், ஃப்ளெக்சிபிள் இன் யுவர் அப்ரோச். அதுதான் ஃபோக்கஸ். ஓகே. அதில் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இவர் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல, செய்கிற வேலையை திரும்ப 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 செய்கிறார். அதே தான் போதும் அப்படின்னு. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு பி பிஸி, ஸோ ஆர் தி ஹேண்ட்ஸ். தி கொஸ்டின் இஸ் வாட் ஆர் யூ பிஸி அபவுட். ஒரே வேலையை திரும்ப 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 செஞ்சால் இவங்க மாதிரி ஆளுங்க மாட்டிக்குவாங்க. ஓகே. அதில் ஒரு டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். காட் இட். ஓகே. நம்ம பீட்டர் ட்ரக்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார், தெர் இஸ் நத்திங் மோர் யூஸ்லெஸ் தேன் டூயிங் சம்திங் வெரி எஃபிஷியன்ட்லி தட் விச் ஷுட் நாட் பி டன் அட் ஆல். அவர் தேவையில்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே. அதை அவர் டைமை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ட்ரைனிங்கை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ட்ரெயினர் ஆகிட்டார்னா அவருடைய லெவல் மாறிடும்.
ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஏஆர் ரஹ்மான் கண்டினியூஸாக மியூசிக்கை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, மியூசிக்கில் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணார், மியூசிக்கு டைம் கொடுத்தாரு, ஜீனியஸ் ஆகிட்டார். ஆசம். அதே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, இன்னைக்கு எந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா, எந்த பிஸ்னஸ் மேன் பண்ணிங்கனாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அது பண்ணதுனால தான் அவங்களோட இது பண்ணுறேன். ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம் ஈக்குவல் டு ஜீனியஸ். ஆசம். இப்போவே எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் என்கிட்ட எண்டில் சொன்னது, இப்போ நான் எவ்வளோ பேர் உருவாக்கி விட்ருக்கேன்னு எனக்கே தெரிலப்பா, அவ்வளோ பேர் நான் உருவாக்கியிருக்கேன், அவங்களும் நல்லா இருக்காங்க, எனக்கு அவங்க மேலே ஒரு இது கிடையாது, பட் என்னால் அதை பண்ண முடியல. நான் நிறைய உருவாக்கியிருக்கேன், பட் என்னால் அதை பண்ண முடியல. ஸோ யூ ஹேவ் தி ஆன்சர். ட்ரைனிங் அகாடமி இஸ் தி ஆன்சர். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு நேச்சுரல்ஸ் சார். ஸோ அக்ராஸ் இந்தியா 800 சலூன்ஸ், எல்லா சலூன்ஸ்லையும் ஹவு டு யூ என்ஷூர் த சேம் குவாலிட்டி? இல்லை, உங்களுக்கு வந்து தான் வந்து சேலஞ்சும் அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆல்சோ. ஓகே. இஃப் யூ ஆஸ்க் மீ ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10, ஐ வில் ஸ்டில் சே வி ஆர் அட் 5.55, 5.56 தான் சொல்லுவேன் நான். இன்னும் நிறைய க்ரோத் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ட்ரைனிங் அகாடமி, எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இஸ் வேர் தட் ஸ்டாண்டர்டைசிங் ஹேஸ் டு ஹேப்பன். பட் நவ் வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் டெக்னாலஜி தேர். ஓகே. அந்த இடம் ஒரு டெக்னாலஜிக்கான இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான இருக்குது. இன்னதான் போனாலும் ஹேர் கட் வந்து ஆன்லைன் வராது. பட் ஆன்லைனுக்கு பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் what you call technology can do. Maybe, yeah. Training can be technology driven, customer acquisition can be technology driven, customer satisfaction measuring, customer உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இங்கெல்லாம் தான் டெக்னாலஜி சலூன் பிஸ்னஸ். Yes, stats, data எல்லாமே. So naturals franchising versus other beauty brands franchise, உங்களோட key differentiating factor என்ன? we are what you call, as I told before, எங்களது வந்து parental approach. ஓகே. ஓகே. எங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசிங் இஸ் நாட் மணி மேக்கிங். எங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் இஸ் உமன் ஆண்டர்பிரனர் கிரியேஷன் அண்ட் ஜாப் கிரியேஷன். மணி மேக்கிங் இஸ் அ பை ப்ராடக்ட். ஓகே, அதுதான் எங்களுடைய டிஃப்ரென்ஸ். அதனால் எங்களுக்கு எவ்வளோ அந்த பக்கராவை பிடிச்சோம், எவ்வளோ பணம் சம்பாதிச்சன்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எவ்வளோ ஜாப் கிரியேட் பண்ணுறோம், எவ்வளோ உமன் ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ணுறோன்றது தான் எங்களோட ஃபோக்கஸ். ஆல்ரைட். நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களோட லைஃப்பில் என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே. முதல்ல என்கிட்ட நிறைய பேர் வரவங்க வந்து பெண்ணு வருவாங்க, வந்துட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டோ ஃபாதரோ பிரதரோ கூப்பிட்டு வருவாங்க. ஐ எம் ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து எங்கள் அப்பா தான் பார்த்துக்குவார், எங்கள் பிரதர் தான் பார்த்துக்குவேன், அம்மா இப்படி பண்ணுவாங்க. இல்லை கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, 2 பேர் சேர்ந்து ஆரம்பிப்பேன்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் லைட்டன் பண்ணிவிட்டு ஓகே அவங்கள ஆரம்பித்து அவங்கள வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்போம், கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்போம். இன்றைக்கி வந்து ஐ கேன் வெரி ப்ரௌட்லி சே we have created house husbands. Okay. We have created more than 100 house husbands. Okay. Women have started earning more than the men. All For right. that the men folks are not ready. பட் அதுதான் வந்து என்ன மிகப்பெரிய மாறுதல். என்னைக்கு மணி அண்ட் தி பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் குட் பீப்புள் வில் பில்ட் அ கிரேட் கண்ட்ரி. மணி அண்ட் தி பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பேட் பீப்புள் வில் டெஸ்ட்ராய் அ குட் கண்ட்ரி அண்ட் அ குட் ஃபேமிலி. அதனால் என்னைக்கு பெண்கள் கையில் பணமும் பவரும் போதோ அன்னைக்கு வீடும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது how many of them of naturalsல women? இது வரைக்கும் 550+ women entrepreneurs, more than 700 salons are managed by women. Awesome. இன்னமும் இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தேடிட்டு இருக்கிறோம். ரைட். ஆசம் சார். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் புது மார்க்கெட்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? மார்க்கெட் எங்களை ஐடென்டிஃபை பண்ணோம். ஒன்று வெளிநாடு போகும்போது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ துபாய், கத்தாரு, உங்களுக்கு வந்து இப்போ சிங்கப்பூர், ஸ்ரீலங்காலாம் நாங்கள் போய் தேடணும். ஓகே. ஓகே. இந்தியாவுக்குள்ளே இருக்கிறல இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. அதுவே இங்கே இருக்கவங்க யாராவது போட்டாங்கன்னா அங்கேருந்து பார்க்குறவங்க நான் ராஞ்சியில் ஓப்பன் பண்ணணும், நான் பட்னாவில் ஓப்பன் பண்ணணும், நான் கல்கட்டாவில் ஓப்பன் பண்ணணும், நான் ராய்ப்பூரில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, அது மாதிரி வந்து நாங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஆசம். ஆசம். ஸோ உங்கள் நெட்ஒர்க்கில் த பெஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் ஃப்ரான்ச்சைஸில்? லோபமுத்ரா பிரதான் சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு வந்து ஒரிசாலேருந்து ஒரு பொண்ணு, அது வந்து SRMல படிச்சது. ஓகே. அது வந்து படிக்கும்போதே வந்து நேச்சுரல்ஸில் சர்வீஸ் எடுத்துகிட்டு நான் நேச்சுரல்ஸை ஒரிசாவில் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே. நான் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நீ இல்லை ஒன்று ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டேன். அது விடாமல் வந்து நான் வந்து இது பண்ணேன். அவங்க அப்பாவை கூட்டு வந்துடுச்சு. இல்லைம்மா, கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா சம்பாரிச்ச பணம், ஐ டோன்ட் வாண்ட் அலவ் இட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அப்பா சொன்னார், இல்லை நான் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன், அதான் பிஸ்னஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாரு. சரி, நீவே கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறாங்க, பிஸ்னஸ் செலவு பண்ணுவோன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டேன். இன்றைக்கி அவங்க வந்து கிட்டத்தட்ட 15 சலூன்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஓகே. ஷீ இஸ் நோன் அஸ் நேச்சுரல்ஸ் லோபா இன் புவனேஸ்வர். ஓகே. and she is driving a Mercedes Benz and she is very popular and she is a role model for a lot of women folks and entrepreneurs in Orissa.
ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட். இது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய லெவலில். I have a valet parking driver ஓகே who has learnt the hairstyling. Then he is now running 2 salons and he is running it so successfully. அவருடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட இது ஃபுல்லாக மாறிடுச்சு. one of my favorite story which I have told 1000 times is about கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ண என்னோட 8th salon. அப்போ வந்து ஒரு ஃபேமிலி அங்கே வந்து 5000 ரூபா செலவு பண்ண மாதம். நான் உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு, உங்களுக்கு வந்து அவங்க வந்து கரூர்லேருந்து வருவாங்க. நான் கரூர்லேருந்து வரேன், மாதம் மாதம் கோயம்புத்தூருக்கு 2 முறை நேச்சுரல்ஸ் தான் வர வேண்டியதாக இருக்குது, நான் ஏன் கரூரில் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் உடனே மேடம் கரூர்லாம் ஒன்றும் ரெடி இல்லை, இப்போ தான் கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க உடனே வந்து வெயிட் பண்ணுறதா இல்லை, அவங்க ஒரு இடம் பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஓகே இப்போ இடம் பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது. வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனால் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் நிற்குது, BMW நிற்குது, சின்ன சின்ன கார்லாம் நிற்குது. என்னடா இது இவங்க எதுக்குடா நேச்சுரல்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க ஹஸ்பண்டு 2 sons 2 daughters மீட் பண்ணி நான் சொல்லிக்கினேன், 30 lakh இஸ் நத்திங் ஃபார் திஸ் ஃபேமிலி, லூஸ் ஆனால் கூட பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓகே மேடம் சொல்லிட்டேன். நான் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணி தேங்க்யூன்னாங்க. எதுக்கு மேடம் கேட்டேன். திஸ் மந்த் ஐ மேட் 50,000 rupees ப்ராஃபிட் அப்படின்னாங்க. வெரி குட் மேடம், யூ கேன் மேக் அப் டு 1.5 to 2 lakhs அப்படின்னு சொல்லிட்டு அன்னோயிங்லி ஒரு லைன் ஆட் பண்ணேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு பணம் பிரச்சனைலாம் இல்லை, எங்களுக்கு ஓகே எப்போனாலும் எங்கள் வீட்டில் 10 லட்ச ரூபா கேஷாக இருக்கும், ஓகே ஜுவல்லரி அண்ட் டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா. ஆனால் நான் என்ன பணம் செலவு பண்ணாலும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 சன்னுக்கும் கணக்கு கொடுத்தாகணும். ஓகே This is my money, I can spend the way in which I want. ஆசம். I think this is in my mind is financial independence and financial empowerment. அதுதான் இன்னைக்கு பெண்களுக்கு தேவைப்படுகிறது. என்னைக்கு பெண்கள் அவங்களே சொந்த காலில், அதாவது பெஸ்ட் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் மேக் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ். அந்த பெண்கள்லாம் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சு ஹஸ்பண்டுக்கிட்டையும் வேற யார்கிட்டையும் வந்து மென் ஃபோக்ஸ் கிட்ட பணத்துக்கு கையேந்தாமல் இருந்தாங்கன்னா, என்னதான் ஹவுஸ் ஒய்ஃபு நீங்கள் சொல்லிக்கலாம், நான் இந்த வேலை செய்கிறேன், அதை கால்குலேட் பண்ணால் இவ்வளோ ரூபா அது அதோட வர்த்துன்னு சொன்னாலும் ஃபைனலாக அவங்களுக்கு யாரும் பணம் கையில் இல்லைல்ல. கண்டிப்பாக அவங்க செலவு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குறுகுறு மனசோட தான். இன்னைக்கு ஒரு சலோனில் பெண்கள் செலவு பண்ணும்போது கூட ஐயோ வீட்டுக்கு நான் பசங்களுக்கு பண்ணுற செலவை விட இந்த செலவு பண்ணுறேன்னு ஒரு குறுகுறு இருக்குது, ஒரு கில்ட் ஃபீலிங். I think they should come out of that guilt feeling when they start earning their own money and spending money in their own way, and they should live their life in their own terms. True. அது வரதுக்கு தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், மென்டல் இண்டிபெண்டன்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், விமன் ஃப்ரீடம், விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் சொன்னால் கடைசி அதான். ட்ரூ 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 ட்ரூ. சார் உங்கள் பிஸ்னஸோட பிராண்டிங் சீக்ரெட் என்ன சார்? பிராண்டிங் சீக்ரெட்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு பிராண்டிங் வந்து மாறுது. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் வந்து அந்த பிக் பிராண்ட் ஃபீல் கொடுக்கணும், அதை வந்து இது கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், ட்ரையல் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பிராண்டிங்காக இருந்தது. இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து எவ்ரி கஸ்டமர் கவுண்ட்ஸ். ட்ரூ. இன்னைக்கு கஸ்டமர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டர் ஆன் அவர் ப்ரெமிசஸ். ட்ரூ. We are not, he is not dependent on us, we are dependent on him. இன்னைக்கு கஸ்டமர் இஸ் த கிங், கஸ்டமர் இஸ் த குவீன். இன்னைக்கு கஸ்டமர் இஃப் தே கோ அண்ட் ஸ்பெண்ட் மணி சம்வேர் எல்ஸ், நம்ம we are finished. அதனால கஸ்டமரை வந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் அப்சஷன், கஸ்டமர் ஃபர்ஸ்ட் இஸ் அவர் பிராண்டிங் philosophy. Naturals and Reliance. Two big names. Is this happening? ஆகணும்னு ஆசைப்படுறோம் கமலா சொல்ற மாதிரி, ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ பிக் பிசினஸ். அவங்க பேசிட்டு தான் இருக்கிறோம் இன்னமும். ஓகே, உங்களுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம், திரும்ப வந்து we are again restarted the conversation with them. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரே ஐடென்டிட்டி, ஒரே பிஸ்னஸ் இது. அவங்களுக்கு இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆஃப் ஓஷன். அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து டபுள் கேர்ஃபுல், ட்ரிபிள் கேர்ஃபுல் பண்ணி எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, டேர்ம்ஸ் கரெக்டாக வந்து டெஃபினட்டாக பண்ணுவோம். சூப்பர் சார், ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ சார் நிறைய பிளேயர்ஸ் ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸு. ஆனால் நீங்கள் 4-6 அடிச்சிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் யுவர் சஸ்டைனபிலிட்டி சீக்ரெட் சார்? சஸ்டைனபிலிட்டி சீக்ரெட் வந்து நீங்கள் வந்து எஸ்டர்டே சக்ஸஸ் கனாட் கெட் டுடேஸ் அப்ளாஸ். ட்ரூ 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 ட்ரூ. ஓகே, 10ஆம் கிளாஸில் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கினீங்கன்னா அதை வச்சு 12ஆம் கிளாஸில் ஒன்றும் பண்ண முடியாது. 800 சலூன் ஓப்பன் பண்ணிட்டோன்றதை வந்து நான் பெருமையாக நினச்சேன்னா நான் இன்னைக்கு 801வது சலூன் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, யூ ஹேவ் டு ஆல்வேஸ் பி அ பிகினர். யுவர் சைல்டு லைக் கியூரியாசிட்டி இருக்கணும். இது இருந்துட்டு உங்களுக்கு ஒன்லி தி பேரனாய்ட் சர்வைவ். நீங்கள் அரைவிட நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபினிஷ்ட். ஓகே, எப்பயுமே நீங்கள் அந்த பிகினர் மைண்ட் செட்டு, கியூரியாசிட்டி அண்ட் ஆல்வேஸ் வில்லிங் டு லேர்ன். சிசிஐன்னு ஒரு ஃபேவரட் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கேன். ஓகே, விச் இஸ் காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட். ஓகே, உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அதை காப்பி பண்ணுங்கள்,
அப்புறம் உங்களோட ஜானருக்கு கஸ்டமைஸ் பண்ணுங்கள், இன்னோவேட் பண்ணுங்கள். இதை பண்ணீங்கன்னா சொன்னால் நீங்கள் ஆல்வேஸ் வில் பி ஆன் டாப். Awesome. Copy, customize and innovate. CCI. Awesome. Sir, few things for entrepreneurs. To become a good entrepreneur, என்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும்? ஆண்டர்பிரனராக இருக்கணும், எம்ப்ளாயியாக இருக்கணும், எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து ஆண்டர்பிரனராக இருந்தால் தான் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்க முடியும், எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் மினிமம் தான் சம்பாதிக்க முடியும். அப்படி இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி வந்து எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டர்பிரனர்ன்றது வந்து வெஜிடேரியன், எம்ப்ளாயின்றது நான் வெஜிடேரியன். ஓகே, எது அவங்கவுங்களுக்கு பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எது ரைட் ராங் கிடையாது. ஓகே. இன்னைக்கு டுடே an employee is earning much more than an entrepreneur. Very true. Okay. Indra Nooyi's last year salary is 2,000 crores. Yeah, Satya Nadella and உங்களுக்கு வந்து சுந்தர் பிச்சை, இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயி டர்ன் இவங்க வந்து சிஇஓஸ் ஆர் ஏர்னிங் மச் மோர். ஸோ அதனால் இதுதான் ரூட்னு கிடையாது. எது வேணா பண்ணலாம், அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு அர்த்தம். ஓகே, அதாவது நம்பர் 1. பட் ஆண்டர்பிரனர்ஷிப்பு எம்ப்ளாயும் டிஃப்ரெண்ட். ஒன்று வெஜ்ஜு, இன்னொன்று நான்வெஜ். ஓகே, ஓகே. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஆண்டர்பிரனராக இருந்த எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருந்தால் போதும். சரி, சப்போஸ் சிஎஃப்ஓ ஃபைனான்ஸ் கற்றுக்கிறீங்க, ஃபைனான்ஸில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடலாம். நீங்கள் டாக்டரு, கார்டியோ சர்ஜனு, அப்புறம் பெரிய டாக்டர் ஆகிடலாம். ஆனால் அந்த டாக்டர் வேற, அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனர் பிரதாப் ரெட்டி வேற. பிரதாப் ரெட்டி இஸ் அ டாக்டர் ஆண்டர்பிரனர். ஓகே, ஓகே. பிரதாப் ரெட்டி இஸ் டாக்டர்லாம் படித்தா அப்புறம் ஆண்டர்பிரனர் ஆகிடுறார். ஆண்டர்பிரனர் அவங்களுக்கு ஒரே ஸ்கில்லை வச்சு நீங்கள் வந்து மேலே போயிடலாம். ஒரு கார்டியோ அப்படியே மேலே போகலாம். ஃபைனான்ஸ்லேயே மேலே போயிடலாம். ஓகே, நீங்கள் ஹெச்ஆரில் மேலே போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்குன்னா உங்களுக்கு 3 ஸ்கில்லு தேவை. ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி அன் எக்ஸ்ட்ராடினரி சேல்ஸ்மேன். ஓகே, உங்களுக்கு உங்கள் பொருளை விற்க தெரியணும். Okay. I'm not talking about last mile selling product. If today I'm a naturals person, I should be able to explain the naturals plus and minus to my franchise partners and sell the brand to the people. Then I should be able to sell it to the bank. I should be sell it to my employees. I should be able to sell it to various stakeholders. Vendors விற்கணும், என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு விற்கணும், பேங்க்குக்கு விற்கணும், கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு விற்கணும், இன்வெஸ்டருக்கு விற்கணும். எல்லாம் வித்தாதான் ஐ எம் a salesman. கோர் அது இருக்கணும். ஆமாம், சேல்ஸ். Got it. செகண்ட் வந்து ஐ ஷுட் பி வெரி குட் இன் ரீடிங் நம்பர்ஸ். ஓகே. An entrepreneur should know what is the profit and loss, what is the EBITDA margin, what is the OPEX, what is the CAPEX. தலைகீழ நம்பரை படிக்க தெரியும். புரியுது. அது ரெண்டாவது. மூணாவது, entrepreneur should have very good people skills. Okay. Ability to move with different income group, different age group, different people, கஸ்டமரோட, பேங்க் மேனேஜரோடைய, இண்டஸ்ட்ரி கலீக்ஸோட எல்லாரோடையும் மூவ் பண்ண தெரியணும். இந்த 3 குவாலிட்டி இருந்தால் தான் நீ வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வரணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபவுண்டர், ஒரு கோஃபவுண்டர். உனக்கு ஃபைனான்ஸ் தெரியலையா, கோஃபவுண்டருக்கு ஃபைனான்ஸ் தெரியுதா, நீ வந்து செல்லிங்கும் பீப்புளையும் பார்த்துக்கோ. இந்த மாதிரி காம்பினேஷனாவது இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஆண்டர்பிரினர், 1 இருந்தால் எம்ப்ளாயி. இதுதான் வந்து பிரைமரி டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாம் அப்புறம் கற்றுக்கலாம். நல்லாவே சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க சார். ஸோ கோல் செட்டிங் ப்ராசஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? கோல் செட்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய கனவாக காணணும். இந்தியாவோட பிகெஸ்ட் பிரச்சனை வந்து சின்ன கனவாக நிறைய பேர் காண்றாங்க. ஓகே. கனவு வந்து பெருசாக இருக்கணும். ஓகே. மற்றவங்களை பயமுறுத்தணும். நான் இப்போ நீங்கள் வந்து வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயினா ஆக்கணும். அதான் என்னுடைய ட்ரீம். உங்களோட ட்ரீம் சொன்னால் மக்கள்லாம் பயப்படணும். ஓகே. ஓகே, இது முடியுதான்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் சந்தேகப்படணும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். தி ட்ரீம் ஷுட் பி ஸோ பிக், பட் கோல் இஸ் அ ட்ரீம் வித் அ டெட்லைன். ஓகே. When I say I want to create 1,000 women entrepreneurs, 3,000 salons and 50,000 jobs by 31st December 2029 அப்படின்னா அது பேர் கோலை வந்து ட்ரீம் ஆக்குறேன், ட்ரீமை வந்து கோல் ஆக்குறேன். அந்த மாதிரி வந்து கோல் இஸ் அ ட்ரீம் வித் அ டெட்லைன். அந்த டெட்லைனோட நீங்கள் வந்து கோல் போடணும். நீங்கள் அதை போட்டுட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் போட்டிங்கன்னா உங்கள் டீம் மற்றதை பார்த்துக்குவாங்க. awesome. ஸோ நீங்கள் ஒருத்தர் ஹையர் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி குவாலிட்டிஸ் பார்ப்பீங்க அவங்கள்ட்ட? உங்களுக்கு ஹையர் பண்ணுறோன்னா என்னுடைய பேஷனே, என்னுடைய ட்ரீமு, இது மாதிரி நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். அந்த ட்ரீமுக்கு அவர் வந்து பணம் இல்லாமல் வேலை செய்ய தயாரான்னு கேட்பேன். ஓகே. இஸ் ஹி இன்ட்ரெஸ்டட், இஸ் ஹி லுக்கிங் ஃபார் இஸ் காம்பன்சேஷன் பேக்கேஜ் ஆர் இஸ் ஹி லுக்கிங் ஃபார் அ கான்ட்ரிபியூஷன் பேக்கேஜ்? Got it. I am only signing the check. What is getting filled inside is decided by the employee. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா then they are part of my team. If they think எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, எனக்கு வந்து வீட்டில் இருக்குது, எனக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்குது, எனக்கு கார் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்க முடியாது. ஓகே. நீ உனக்கு இந்த ட்ரீம் பிடிச்சிருக்கா, இந்த பேஷன் பிடிச்சிருக்கா, இந்த ஜேர்னி பிடிச்சிருக்கா, வா, இந்த ட்ராவலுக்கு ரெடியா? ஓகே. ஸோ டாப் டேலண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் ரிட்டைன் பண்ணுறீங்க?
டாப் டேலண்ட் உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு மெயினாக நீங்கள் ரீட்டர்ன் பண்ணுறது பேஷன் அண்ட் அவங்களுக்கு அந்த ஒர்க்கை பிடிச்சி அது இக்கிகாயில் சொல்கிறது என்ன 4 விஷயம். வாட் யூ ஆர் குட் அட், வாட் யூ லவ் டூயிங், வாட் த வேர்ல்ட் ரிக்வயர்ஸ், வாட் யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். இந்த 4 மீட்டிங் பாயிண்ட் தான் இக்கிகாய். அது ஒருத்தவங்க டாப் பீப்புள் இருக்கிறவங்களாம் பார்ப்பேன் நான். அது இருக்குதா, அவங்களுக்கு உள்ள இன்வால்மெண்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதை அவங்களுக்கு வந்து இன்வால்வ்டாக பண்ணுறாங்களா, மற்றவங்கள செகண்ட் லைன் பில்ட் பண்ணுறாங்களா, மற்றவங்கள க்ரோ பண்ணுற அளவு பண்ணுறாங்களா, இதெல்லாம் பண்ணால் தே ஆர் ரெடி. அவசரம். ஒருத்தரோட பர்சனல் க்ரோத் அண்ட் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ்க்கு என்ன மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கணும்? லேர்னிங்ன்ற ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா இது எல்லா ஹேபிட்டும் கூட வரும். ஆல்ரைட். ஓகே, அந்த லேர்னிங் ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக லேர்னிங் வரும். ஒருத்தவங்க வந்து ஆட்டிடியூட் தான் முக்கியமானது. ஸ்கில் கேன் பி, ஸ்கில் முக்கியம் கிடையாது. நீங்கள் ஆட்டிடியூடுக்கு ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கில் கேன் பி ட்ரெயின்ட். ட்ரூ. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியர் ஆகிடும். ஓகே, மஸ்ட் ரீட் புக்ஸ் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். திங்க் அண்ட் க்ரோ ரிச். ஓகே. ஒரே ஒரு புக் படிக்கணும்னா 7 Habits of Highly Effective People. ஓகே. உங்களுக்கு வந்து மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் பை டேவிட் ஷுவார்ட்ஸ். ஓகே. ஓகே. பர்சனல் ஃபைனான்ஸ்னா ரிச் டேட் புவர் டேட். அவங்களுக்கு வந்து மாத்ரியாஸ் நிறைய கேசட் அண்ட் சிடிஸ் அண்ட் எட்ஸெட்ராஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஷிவ் கேராஸ், ஜான் மேக்ஸ்வெல், டென்னிஸ் வெயிட்லி மை ஃபேவரட். ஓகே. ஓகே. பீயிங் தி பெஸ்ட், சைக்காலஜி ஆஃப் மோட்டிவேஷன், சைக்காலஜி ஆஃப் வின்னிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை, பிரெயின் ட்ரேசி எல்லாம் திரும்ப 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 கேட்டிருக்கேன் நான். ஜாக் கேன்ஃபீல்டு, சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ். ஆல்ரைட். அண்ட் நிறைய பிரச்சனை இருந்ததுன்னா டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ், டஃப் பீப்புள் டூ பை ராபர்ட் ஷூலர். ஆசம் சார், ஆசம் சார். சொல்லுவாங்க லைக் ஃபாதர் லைக் சன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தவிர, நேச்சுரல்ஸ் தவிர உங்களோட அடுத்த பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ்லாம் என்ன இருக்கு? அடுத்த பிஸ்னஸ் வந்து எல்லாமே சுற்றி நேச்சுரல்ஸை சுற்றி இருக்கு. D2C இப்போ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். வேர் ஐ ஹவ் லாஸ்ட் இன்ட்ராக ஐ வாண்ட் டு கம் பேக் தேர். தட் இஸ் D2C பண்ண போகிறேன். பேஜ் ஹை அண்ட் சலூன் பண்ணியிருக்கிறோம். நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் நெயிலை மட்டும் பண்ணுறோம், நெயிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நேச்சுரல் பியூட்டி அகாடமின்னு அந்த எது ப்ராப்ளமோ அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறோம். பேன்னு சொல்லி பியூட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ரீட்டைல் மல்டி பிராண்ட் பியூட்டி அவுட்லெட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஜென் டர்மான்னு சொல்லி ஏஸ்தட்டிக் கிளினிக் பண்ணுறோம். அது இல்லாமல் என் சன்னு வந்து ரெட் பாக்ஸ்ன்னு சொல்லி சைனீஸ் டேக் அவே ரெஸ்டாரண்ட் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி எல்லாம் சுற்றி இதை சுற்றியே இருக்கிறோம். அது ஒரு பிஸ்னஸ் தனியாக வருது. இது எல்லாமே சலூன் அண்ட் சலூன் ரிலேட்டடாக தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரே வெர்டிக்கல், அதில் நிறையா பென்ஸ் எடுத்துருக்கு. அட்ஜசன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ரப் ஆஃப் நாலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரூ. புது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் புதுசாக கற்றுக்கணும். ஆஃப்டர் 50 டோன்ட் ஸ்டார்ட் எனிதிங் நியூ. ஏன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. ட்ரூ. கற்றுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகிடும். வெரி ட்ரூ. அதனால் நீங்கள் வந்து 50க்கு மேலே உங்களோட சுற்றி இருக்க பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் பண்ணணும். அதான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரைட். ஒரு பர்சனல் பிராண்டை கிரியேட் பண்ணுறது இன்னைக்கு இருக்க பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஐ டோன்ட் நோ, பீப்புள் சே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணுறேன்றாங்க. நான் ஒன்றும் தெரிஞ்சு நான் பண்ணல, நான் எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். ஓகே. அதனால் எனக்கு வந்து பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணுறதில்ல. என்னை பொறுத்தவரையும் அதை வந்து நாலேஜ் ஷேரிங்காகவும் என்னை வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லைஃப்பை வந்து 30-30-30-10 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. 30% ஃபார் ரெகுலர் ஒர்க், ஓகே. 30% ஃபார் இன்க்ரிமெண்டல் ஒர்க், ஓகே. 30% ஃபார் டிஸ்ரப்டிவ் ஒர்க், பிக் growth, ஓகே. அண்ட் 10% ஃபார் கிவ் பேக் டு சொசைட்டி. இது எங்கள் அண்ணா தான் சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அதிலிருந்து இந்த மாதிரி நான் 30-30-30-10 பார்க்குறேன் நான். தட் இஸ் ஹெல்பிங் மீ. ஆசம் சார். ஃப்ரம் யூ ஸ்மால் ஏஜ் டு இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். ஸோ உங்கள் சன் டாட்டருக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் கிரவுண்ட் செட் பண்ணியிருக்கீங்க? அவங்கள வந்து இன்னைக்கு அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே. அவங்கள வந்து மை சன் ஸ்டார்டட் ரெட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் டேக் அவே ரெஸ்டாரண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இது இந்த ஜென் டர்மாவை ஹி இஸ் டேக்கிங் ஓவர். ஓகே. ஏன்னா அவர் இந்த பிஸ்னஸ் ஹி நவ் ஃபீல் திஸ் இஸ் அ பெட்டர் பிஸ்னஸ். ஓகே. நடுவில் கொஞ்ச நாள் உன்னை எல்லாம் சரி கிடையாது, நீ வந்து உன்னை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். நவ் ஹி ரியலைஸ் திஸ் a good business and it's a win-win deal. So he is also now coming there. Awesome. Daughter takes care of the pastry salon. Awesome. They are in a formative age. அவங்களுக்கான டைம் வரும். கண்டிப்பா அந்த டைம் வரதுக்கான டைம் கொடுக்கணும். பட் நம்ம நட்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். இந்தியன்ஸ் நீட்ஸ் டு பி நட்ஜ்டு பிஃபோர் தே பட்ஜ். Awesome. அவங்கள அதனால அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்காங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சூப்பர். ஸோ லைஃப்பை பற்றி உங்களோட ஃபிலாசபி சார், ஃப்ரம் யோர் ஜர்னி பேக் இன் டைம். லைஃப் வந்து தெர் இஸ் இன் லைஃப் லாங் கட் இஸ் த ஷார்ட் கட். ஓகே. ஸோ அதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது லைஃப்பில். உங்களுக்கு வந்து லைஃப்பை வந்து ஷார்ட் கட் பார்க்காதீங்க, லாங் கட். நீங்கள் ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா சுற்றி வருவீங்க. லாங் கட்டாக பாருங்கள். இம்பேக்ட் தி வேர்ல்டு பாசிட்டிவ்லி, டூ குட், மோர் குட் வில் கீப் ஆன் கம்மிங், ஹெல்ப் அதர்ஸ் வின், ஸோ யூ வின் டூ. அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து லைஃப் இஸ் உங்களுக்கு வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன். யுவர் ட்ரீம் இஸ் யுவர் சிக்னேச்சர். மேக் ஷுர் தி என்டையர் வேர்ல்டு நோஸ் இட். பெரிய கனவாக காணுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து காணுங்க.
எல்லாரையும் சேர்ந்து மேலே கொண்டு வாங்க. ட்ரூ. ஓகே, தனியாக போனால் நமக்கு பயமாக இருக்கும். வெரி ட்ரூ. ஓகே, ஸோ ட்ரீம் பிக், கோ தேர் அண்ட் என்ஜாய் வித் எவ்ரிபடி, இம்பாக்ட் தி வேர்ல்டு பாசிட்டிவ்லி, கீப் ஆன் கிவிங். கை வலிக்கிற அளவுக்கு அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து அவரோட இது இறக்கும் போது 3 விஷயம் சொல்லிட்டு போனாராம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து என்னுடைய ஃபிசிஷியன்ஸ், என்னுடைய டாக்டர்ஸ், அவங்கள என்னுடைய பாடியை தூக்கிட்டு போக சொல்லுங்கள். ஓகே. லெட் தி ஹோல் வேர்ல்டு நோ ஈவன் தி பெஸ்ட் டாக்டர் இஸ் நாட் ஏபிள் டு சேவ் மீ. ஓகே. ரெண்டாவது வந்து நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் என்னுடைய ஃபைனல் ஜேர்னியில் கீழே போட்டு போங்க. லெட் தி வேர்ல்டு நோ தட் அலெக்சாண்டர் cannot டேக் anything when he is going. ஓகே. நம்ம எம்டியாக வந்தோம், எம்டியாக போக போகிறோம். மூணாவது, என்னோட 2 கையும் வெளியே வைங்க. லெட் தி ஹோல் வேர்ல்டு நோ ஈவன் அலெக்சாண்டர் தி வேர்ல்டு டைட் எம்டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் we are coming here to the world for a பர்பஸ் முடிஞ்சவரை நம்ம போயிடுவோம். இருக்கும்போது பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணி உலகத்தில் போகிறது தான் நமக்கு கிடைச்ச அந்த லைஃப்பை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த வர்த். தி கிரேட்டஸ்ட் யூஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு டூ சம்திங் தட் அவுட்லாஸ் இட். அதுக்கப்புறமும் நம்ம போன அப்புறமும் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி நம்மளோட வேலைகள் இருக்கணும். அதுதான் எஜுகேஷன் பில்டிங் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எனிதிங் தட் ஷுட் லிவ் ஆஃப்டர் யூ அண்ட் தட்ஸ் ஹவ் யுவர் நேம் கண்டினியூஸ். சார், கோவிட் எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஷேக் கொடுத்துச்சு. அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்ட உங்களுக்கு கிடைச்ச லெசன் என்ன சார்? இஃப் யுவர் மைண்ட் இஸ் வீக், தி சிச்சுவேஷன் வில் லுக் லைக் அ ப்ராப்ளம். If your mind is normal, the same situation will look like a challenge. Okay. If your mind is strong, same situation will look like an opportunity. கோவிட் ஆப்பர்ச்சுனிட்டியா ப்ராப்ளமான்னு கேட்டால் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு முன்னே ஃபாஸ்ட்டாக போயிருந்தோம், நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், எங்களுக்கே தெரியல. ஓகே. ஸ்டாப் பண்ணி அந்த சின்ன மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணோம். ஓகே. எங்களுக்கு சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் அது வரைக்கும் அப்சர்வ் பண்ணவே இல்லை. இப்போ அப்சர்வ் பண்ணி முதல்ல ஒரு கம்பெனியாக இருந்தது, இப்போ குரூப் கம்பெனி ஆயிடுச்சு. சூப்பர். நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் நடந்துட்டு இருக்கீங்க, சடனாக உங்களுக்கு முன்னாடி ஒரு லைன் வருது. நவ் யூ ஹேவ் அ ப்ராப்ளம். ஓகே. ஃபாரஸ்ட்டில் நடந்துட்டு இருக்கீங்க, லைன் வருது, உங்கள் கையில் இப்போ AK-47 கன் இருக்குது, இப்போ லைன் ஆஸ் அ ப்ராப்ளம். ஓகே. நமக்கு முன்னாடிலாம் வந்தது கோவிட் வந்து லைனு, நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக போனால் லைனுக்கு ப்ராப்ளம். ஓகே. நிறைய டிஜிட்டலாக கற்றுக்கிட்டு எக்ஸ்பென்ஸை குறைச்சி புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்சர்வ் பண்ணால் தென் யூ ஆர் கோயிங் வித் அ கன். ஓகே. அதுதான் வந்து நாங்கள் பண்ணோம். அதான் இவர் ஆல்வின் டாஃப்லர் சொல்வார், தி illiterates ஆஃப் தி 21st century are not the ones who cannot learn and who cannot read and write. The illiterates of the 21st century are the ones who cannot learn, unlearn and relearn. ஓகே. அந்த அன்லேர்ன் ரீலேர்ன் பண்ணுறோன்னு கற்று கொடுத்தது தான் கோவிட். அதனால் தேங்க்யூ வெரி மச். ஆல்ரைட் சார், ஒன் அன்டோல்ட் ஸ்டோரி அபவுட் யூ. அன்டோல்டு ஸ்டோரின்னு நான் நிறைய என்னோட லைஃபே வந்து ஒரு என்ன சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் சீக்கிரட்டாக வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் நான். அதனால் எனக்கு அன்டோல்டு ஸ்டோரியாக எனக்கு வந்து என்ன வந்து சொல்கிறதுன்னா வந்து உங்களுக்கு எங்கள் மை சன் வந்து இந்த ஊட்டியில் வந்து குட் ஷெப்பர்டில் படித்தார். ஓகே. இப்போ படித்தபோது அவர் வந்து ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு பசங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் அவருடைய இதுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், அவருடைய கிராஜுவேஷனுக்கு. ஓகே. ஓகே. போன உடனே அங்கே வந்து பார்த்தா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகே. எங்களுக்கு என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. அப்படியே வந்து இது பண்ணோம். ஒரு இடமா போகிறோம், எல்லா இடமும் வந்து முடியாதுன்னு வராங்க. அப்போ வந்து பிரின்ஸிபல் வைஸ் பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து குட் ஷெப்பர்டில் இது வரையும் வந்து சஸ்பெண்ட் ஆனவங்க எல்லாம் டிஸ்மிஸ் தான் இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பையனை படிக்க வைக்கிறதுக்கு இந்த வருஷம் போயிடும், 12th எக்ஸாம் எழுதணும், நீங்கள் போய் இதை வேணால் பண்ணுங்கள், இன்னும் பண்ண முடியாட்டாங்க. நானும் மனசை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணி எல்லாம் பண்ணேன், ஒன்றும் மனசு விட்டுட்டேன். எங்கள் அண்ணா டாக்டர் ராஜ்குமார்ட்ட இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னேன். 25 வருஷமாக குட் ஷெப்பர்டில் இப்படி தான் நடந்திருக்கான். ஈவன் PMO ஆஃபீஸில் இருந்தவங்க கூட நத்திங் கேன் பி டன், திஸ் இஸ் வாட் இஸ் இதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எங்கள் அண்ணா சொன்னார், 25 வருஷம் முடிக்கலைன்னா என்ன, 26வது வருஷம் நடந்துட்டு போகுது. ஓகே. All I needed was that. Okay. So I have a very famous favorite what game I will play. It is called possibility thinking game. The possibility thinking game என்னன்னா, நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு லிஸ்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டு 10 விதமாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதிடணும். எழுதி ஒன்றா எழுதும்போது இவாலுவேட் பண்ணக்கூடாது, ஒன்றா அதுக்கப்புறம் பண்ணுங்கள். முதல் 5 ஈஸியாக போட்டுருவீங்க, 6 7 கஷ்டமாக இருக்கும், கடைசி 3 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட் மீன்ஸ் யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரூ. போட்டுறீங்க, அப்புறம் ஒன்றா ரீட் பண்ணுறீங்க, எப்படின்னு பண்ணி 3 7 கம்பைன் பண்ண எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஸோ தட் இஸ் வை ஐ ஃபீல் எல்லாம் இது முடியாதுன்னே ஒன்றும் கிடையாது. லைஃப்பை வந்து பாசிட்டிபிலிட்டி திங்கிங் கேம், உங்கள் மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் அப்படின்றதுக்கு எனக்கு அது ஒன் மோர் எக்ஸாம்பிள். எங்கள் அண்ணா அன்றைக்கி ஆல் ஐ வாண்டட் இஸ் தட் வேர்ட் ஃப்ரம் ஹிம், தட் 25 வருஷம் நடக்கலைன்னா 26வது வருஷம் நடந்துட்டு போகுது. Awesome. அப்படின்னு சொன்னது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்தது எனக்கு. All right. Sir, your final legacy plan, sir? No, to live, to love, to learn and leave a legacy. இதான் வந்து ஸ்டீவன் கோவி அவருடைய புக்கு 7 Habits of Highly Effective People சொல்லுவார். எனக்கு வந்து தி என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து
ஃபேமிலி ஃபைட் பண்ணும், பிஸ்னஸை வந்து முடிச்சிடுவாங்க. ட்ரூ. அமெரிக்காவில் வெஸ்டர்னர்ஸ்லாம் இப்படி யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா 7 ஜென்ரேஷன் 8 ஜென்ரேஷன் ஃபேமிலி வந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ண விட மாட்டாங்க. அது வேற இது வேற. ஆமாம், அந்த டிஃபரன்சியேஷன் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து சஸ்டைன் ஃபார் நெக்ஸ்ட் 10, 20, 30 அப்படி கண்டினியூ ஆகணுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். Awesome. So, rapid fire session, sir. So, I'm just going to ask you questions. உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன? என்னுடைய டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து என்னுடைய அந்த 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 மை ட்ரீம் இஸ் யுவர் சிக்னேச்சர், மேக் ஷுவர் தி என்டையர் வேர்ல்டு நோஸ் இட். இந்தியாவிலேருந்து ஒரு குளோபல் இந்தியன் பிராண்ட் கிரியேட் பண்ண முடியும், இப்போ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிராண்ட் ஆக்கணுன்றது தான் என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ். ஆசம். ஆண் பெண் இதில் யார் பெஸ்ட்? பெண் தான் ஆப்வியஸ்லி. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆணால் வந்து குழந்தை பிறக்க முடியாது. ட்ரூ. ஓகே, பெண் கேன் டூ எவ்ரி திங் வாட் அ மென், விமன் கேன் டூ எவ்ரி திங் வாட் அ மென் கேன் டூ. இன் அடிஷன் தே கேன் மேக் பேபிஸ். அதனால தான் பெஸ்ட் போயட்ஸ் அண்ட் ஸ்கல்ப்டர்ஸ்லாம் ஏன் வந்து மென்னாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய அந்த அந்த இயலாமை, அந்த என்னால் என்ன பண்ணாலும் என்னால் ஒரிஜினலாக பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க டூப்ளிகேட்டாக பண்ணாங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் எடுத்த பெஸ்ட் டிசிஷன்? என்னோட லைஃப்பில் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் அகைன் அந்த அந்த ட்ரெயின் அங்கே நிற்குது, எங்கள் அண்ணா கிட்ட நோ சொல்லிட்டு நான் அந்த இந்த பக்கம் போனது தான். ஆல்ரைட். ஒன் புக் தட் சேஞ்ச் யுவர் லைஃப்? ஒன் புக் தட் சேஞ்ச்டு மை லைஃப் அப்படின்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 Habits of Highly Effective People. ஆல்ரைட். உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்? என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் with whom we network, where we have unconditional fun and unconditional support. Mostly எங்கள் வீட்டில் தான் எல்லாம் வருவாங்க. ஓகே, வந்துட்டு we have that இது YPL பார்க்கறது. ஓகே, that is one of the things. And celebrate and enjoy life every day. awesome. Life is not an ordeal, life is a celebration. அது every day live பண்ணி பார்த்துடணும். சூப்பர். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்? என்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 பேஷனட்டாக ஒர்க் பண்ணுவேன். ஓகே, எது பண்ணாலும் வந்து அந்த பேஷனட்டாக ஒர்க் பண்ணுவேன். என்னோட வீக்னஸ் வந்து நான் ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் கிடையாது. ஓகே, என்ன பேஷன் ஆர்கனைஸ்டு. இது கேட்டிங்கன்னா நான் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், பண்ண மாட்டேன் நான். ஓகே. உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ்? எனக்கு கிடைச்ச பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து நெவர் எவர் கிவ் அப். ஈவன் இது எங்கள் அக்கா சொன்ன, ஈவன் இஃப் த ஹோல் வேர்ல்டு பிலீவ்ஸ் இன் யூ, ஓகே, இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், நோபடி கேன் ஹெல்ப் யூ. On the contrary, even if the whole world doesn't believe in you, if you start believing in yourself, nobody can stop you. All right. So, உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அண்டர் யோர் கைடன்ஸ் அவங்க மந்த்லி என்ன மார்ஜின் பண்ணலாம்? அவங்க தான் நான் சொல்கிறேன் அந்த லயலா காலேஜ் கான்செப்ட் தான். அவங்க 90 மார்க்கும் வாங்கலாம், 60 மார்க்கும் வாங்கலாம், 30 மார்க்கும் வாங்கலாம். அவங்க வந்து ஒரு 8 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ நேச்சுரல்ஸோட இயர்லி டர்ன் ஓவர் இந்த லாஸ்ட் இயர் we have crossed 450 crores. awesome. நல்ல ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி. இனிமேல் அது ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என்ன காண்டாக்ட் பண்ணுறது? LinkedIn. ஓகே, LinkedIn is the easiest. If business everything is LinkedIn only. Okay. Tell them to contact at LinkedIn. Anyone, எல்லாரும் என்ன சாதாரணமாக என்ன LinkedInல ஃபாலோ பண்ண சொல்லுங்க. Alright. For them, I write a lot in LinkedIn. I share without any inhibitions. It will be useful. A lot of people say it is useful. I think it will be very useful. My experience and my journey. Alright. Thanks for the session, sir. Thanks for the time. Okay, I should be thanking you. I think you have put together something very interesting. ஏன்னா அது இன்டர்வியூவருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்க எதிராள்கிட்டேருந்து இருக்கிற பெஸ்ட்டை வந்து வர வைக்கிறதா. அதில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக அதாவது அவங்கள டைம் கொடுத்து நிறைய விஷயங்களை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஐ எம் ஷுர் தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஆடியன்ஸ். மை பெஸ்ட் விஷஸ். எல்லாரையும் எனக்கு வந்து ஆண்டர்ப்ரனரை கிரியேட் பண்ணணும், ஜாப் கிரியேட் பண்ணணும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபை கொடுத்துட்டுருக்கும். நாலேஜ் அண்ட் வெல்த்தை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ரீச் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் யாரோ ஹெல்ப் பண்ணதுனால நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். My mandate and my responsibility is to reach it to the next generation. அது உங்கள் வழியாக இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபைட். Thank you, sir. Thank you.